இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் டவரா சட்டியில் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கிறேன். பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நீல வாக்கில் நறுக்கின வெங்காயத்தையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிடணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுலேயே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா இது மூணுத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிடணும். கெட்டியான தயிர் ஒரு கப் எடுத்துக்கிட்டு அதோட நறுக்கின தக்காளி, கொத்தமல்லி, புதினா எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் மட்டனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த வேக வச்ச மட்டனை மட்டும் இதில் சேர்த்து நல்லா கிளறிடணும். கிளறிட்டு மட்டன் வேக வச்ச தண்ணியோட அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வரும்போது நான் சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன் மொத்தமாகவே. அந்த அரிசியும் அதில் சேர்த்து மூடி போட்டு மேலே நல்லா வெயிட் வச்சு ஒரு 10 நிமிஷம் தம்மில் விட்டுடுறேன். கீழே ஒரு தோசைக்கல் வச்சு 10 நிமிஷம் தம்மில் விட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். அந்த ஹீட்லேயே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை ஓப்பன் பண்ணணும். அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது மேலே ஒரு 2-3 டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக சூப்பராக அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.